வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 14, 2024, 14/3/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை. பரணி நட்சத்திரம் மாலை 4:57 வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 11:28 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த யோகம் மாலை 4 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பங்குனி மாத பிறப்பு. கார்த்திகை விரதம், காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு சரடு கட்டிக்கிறதுக்கு உண்டான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 மணிக்குள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 9 முதல் 10 வரை, 10 முதல் 11 வரை, 11 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று இரவு 10:40 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது ராத்திரி 10:40 இரவு 10:40 PM சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் காரணமாக கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு 10:40 வரை. அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. பகல் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கிட்டத்தட்ட ராத்திரி 10:30 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த கவலைகள் ஏற்படும், பணம் சார்ந்த கவலைகள் ஏற்படும். ஆனால் இது டெம்பரவரி தான். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் பயிற்சி ஆகிட்டாரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடனே ஒரு கேள்வி வரும், விரயஸ்தானத்துக்குள்ள வந்துட்டாரே, எங்களுக்கு செலவாகாதா அப்படின்ட்டு. செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4ஆம் இடத்திற்கு உச்ச செவ்வாயின் ராசிநாதனின் பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாது. உடல் உஷ்ணம்தான் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அவர்களின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்திகளாக இருக்கிறதுனால ராத்திரி உங்களுக்கு மன நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு, வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், சூழ்நிலை சாதகமாக இருக்கு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய, லாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன வரவு, குடும்ப சந்தோஷம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது குழந்தைகளின் செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க, ஆனந்தமாக செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரிஷப ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு 10:40 உங்கள் ராசிக்குள்ள வராரு. அதுக்குள்ளார உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறது. உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம்,
விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் வாங்குவது போன்ற விஷயங்களால் குடும்பத்தில் சந்தோஷம் அது அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, அரசாங்க கௌரவம் அரசாங்க மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக அவர்களால் உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இரவு 10:40 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வரும்பொழுது மனத்தெம்பும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு வரை உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் இருக்கும். செலவு, கையிருப்பு குறையிறது, ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எந்த சங்கடமும் கிடையாது. உங்கள் மனசு தான் காரணம். மனசு தான் தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் விரயஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திரன் இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவுக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்பட்டு மன நிம்மதியும் தைரியமும் ஏற்படும். உங்களுடைய ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான நேரம். நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக செலவுகள், தந்தைக்காக செலவுகள், எல்லாமே சந்தோஷமான செலவாக இருக்கும். நீங்கள் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது, அவருக்காக செலவு பண்ணுறது, அவருக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது, ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு டிஷர்ட்டோ ஒரு ஷர்ட்டோ இல்லை ஒன்றும் இல்லையா ஒரு பனியனாவது ஒரு கர்ச்சீஃபாவது வாங்கி கொடுப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் தந்தைக்கு இருந்த கவலையை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைந்து நன்மைகள் அதிகரிக்கும். இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உங்கள் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய ஏற்றம் தரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். என சூரியனோடு சேர்ந்த புதன் நீச்சத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். வருமானத்திற்கு குறைவில்லாத வாய்ப்பை ஏற்படுத்துவார். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகளை அவர்களின் அறிவாற்றலை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு கௌரவத்தையும், குழந்தைகள் விஷயத்தில் மனோபலத்தையும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் தைரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்காரு. அதனால இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இரவு 10 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமும் பிரச்சனை கிடையாது. சந்தோஷமான செலவுகளாக தான் இருக்கும். அதாவது சந்தோஷமான விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இன்னைக்கு ராத்திரி உங்களால் தூங்க முடியாது, அவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக நீங்கள் நைட்டு ஃபுல்லாக பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் இருந்த தொய்வுகள் கூட விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, உங்களுக்கு உச்ச செவ்வாய் இருக்கிறது. கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவண்ணம் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் யாரு கூட பேசினாலும் சரி, உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அவ்வளவு பயம் உங்ககிட்ட. அந்த அளவுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும். அந்த அளவுக்கு உண்மையை பேசுவீர்கள். அதிகாரத்தோடு பேசுறதுனால எல்லாரும் உங்களுக்கு அடங்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற செல்வாக்கு மிகுந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்கள் அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய கலீக்ஸ், சீனியர்ஸ், அவங்கெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதர சகோதரிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. இரவுக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கியத்தில், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன லாபம் அதிகரிக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். ராத்திரி 10 மணிக்கு மேலே உங்கள் குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டாலும் அது பற்றிய நல்ல செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் உறவுகளின் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு.
உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற நாள். கடக ராசி. ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், வீட்டில் மதிப்பு உயர்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் அன்பு பாராட்டி செயல்படுவீர்கள். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு முயற்சி எடுத்து நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தரும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை ரீதியான, உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த தொய்வுகள் விலகி ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளாக 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரே ரூம்ல பக்கத்து சீட்டில் உட்காந்தா கூட கத்தி பேசின்னு இருப்பீங்க. இன்னைக்கு நிதானமாக பேசி அன்புடன் பேசுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த கத்தி பேசுறது குறையறதுனால மனதளவில் இணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள், குடும்ப எதிரிகள், உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள், உங்களுடைய வியாபார எதிரிகள், தொழில்முறை எதிரிகள், இவர்களிடம் நீங்கள் நிதானமாக பேசி அன்பு பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு தொழிலில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழிலில் வருமானம் போன்ற விஷயங்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்மறை ஆற்றல் கொண்ட எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து அவர்கள் உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய நட்பின் மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடிய, அதாவது மனசுல தைரியத்தை, வைராக்கியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளைக்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதி வரத்துக்குண்டான நேரம். உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கிறதும் சூரியனோடு இணைந்து 2ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கறதும் காரணமாக இருக்கும். அதனால கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது எடுத்தெறிஞ்சு பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். எதிரிகளிடம் மரியாதையுடன் பேசுங்கள். எதிரிகளுக்கும் மரியாதை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று இரவு 10 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரதுனால வேலை தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு, இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தெளிவான நாள். மனசுல தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பா கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கடைசியில் பார்த்தா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏதோ தேவையில்லாத மருந்து கொடுத்து உங்களுக்கு செலவு தான் கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, நாங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி மீண்டும் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலின நண்பர்களின் குறுக்கீடுகள் குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறமா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தான வலு இல்லை, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காரு. அதனால கொஞ்சம் குடும்பத்தில் உறவுகளுக்குள் பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடம் பேசும்பொழுது மரியாதையுடன் பேசுங்கள். எதிரிகளுக்கும் மரியாதை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களே உங்களுக்கு அறிவுரை சொல்லி சில விஷயங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் ஆலோசனை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு இரவுக்கு மேல் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி. இன்று இரவு 10:40 வரைக்கும், அதாவது நைட்டு 10:40 PM வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு பதட்டத்தில் ஏதாவது முடிவெடுத்து சிக்கலை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. உறவுகள் மத்தியில், குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் பிடிவாத போக்கை
தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்துல புதன் சூரியன் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் அறிவு சார்ந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. அவர்களுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் எமோஷ்னலாக முட்டாள்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அந்த முடிவெடுத்தீங்கன்னா அவர்களின் வளர்ச்சி தடைபடும் அல்லது உங்களுடைய வளர்ச்சியை தடைபடுத்திக் கொள்வதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு சாதகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் சந்திரன் 8ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுறதுனால வார்த்தைகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே வார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளையும் கொடுக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது அப்படி யாருக்காவது கேட்டால் கொடுக்கலான்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டு உடனே விட்டு போடுவார். அவர் உங்ககிட்ட லோன் அப்ளிகேஷன் போடுவார். உடனே நீங்களும் கொடுத்துருவீங்க. அது உங்களுக்கு வருமானத்தை தடை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் பேசுவது சிறப்பு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கசப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் வேண்டாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி சப்போஸ் நீங்கள் ஒன்றுமே பேசாமல் இருந்தால் கூட உங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் மனதை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு சின்ன கமெண்ட்டை கொடுத்துட்டு போவாங்க. அது உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ராத்திரி 10:40 மேலே சந்திரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரதுனால, 9ஆம் இடத்துக்கு வரதுனால தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அல்லது தந்தையின் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். காயப்பட்ட மனசுக்கு அவர்களின் பேச்சு ஆறுதலை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு நாள் முழுவதும் ராத்திரி 10 மணி ஆனாலும் உங்களுக்கு அந்த தடுமாற்றம் குறையாது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீர்கள். அவர்களிடம் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்பு பாராட்டக்கூடிய நபர்களிடம் கூட உங்களுக்கு எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானம் தவறும் நாள். அதே சமயம் உங்களுடைய உறவுகள், குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி சொல்லும் அறிவுரைகள் உங்களுக்கு எட்டாது. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். துலாம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள், நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலை விஷயமாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு சொந்தமாக யூனிட் வச்சுருக்கேன், மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கேன் சார், சொந்தமாக ஏதோ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் யோகத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 10:40 சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் உங்களுடைய சகோதரர்களுடனோ அல்லது குழந்தைகளுடனோ மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்காளிகள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஸ்திரத்தன்மை ஏற்படும். தொழில் ரீதியான ஸ்திரத்தன்மை, உத்தியோக ரீதியான ஸ்திரத்தன்மை, வியாபார ரீதியான வளர்ச்சி போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ராத்திரி 10 மணி வரைக்கும். 10:40 சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால திடீர் மனக்குழப்பம் அல்லது வார்த்தை விரயம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். லாபங்கள் அதிகரிக்கும், பெருமிதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அந்த அங்கீகாரம், மரியாதை, செல்வாக்கு போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கு. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முடிவுகள் எடுப்பதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. பிரிந்த குடும்பம் இணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் உறவுகளுக்குள் இருந்து வந்த பகைமை பாராட்டும் விஷயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை. ராத்திரிக்கு மேலே தான் கவலை இருக்கும். கவலையான விஷயங்கள் நடக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இரவு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் இன்னைக்கு சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் ராத்திரி 10 மணிக்கு மேலே கொடுக்கறத நிறுத்திக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய மாமனார் மாமியார் மைத்துனர் போன்றவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குண்டான பண உதவியையும் பெற்றுத் தருவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல் அசௌகரியம் ஏற்படும். வண்டி வாகன வகையில் அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். பராமரிப்பு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள் இருந்து வந்த அறிவற்றத்தனமான பேச்சுவார்த்தைகள் விலகி அறிவார்த்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான நபர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இது நாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்களா, இல்லை சொந்தமாக ஏதாவது ஒரு யூனிட் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். சப்போஸ் உழைப்பு இல்லை, வேலை இல்லை, உங்களுக்கு பிஸ்னஸ் டல்லாக இருக்குன்னா உங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். தூக்கம் கெடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுறீங்க. அந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு வேலை இல்லைன்ட்டு புலம்புறவங்களும் இருக்காங்க. அவர்களுக்கும் இப்பொழுது வேலை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உங்களுடைய கடின முயற்சிக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு உறவுகளின் மத்தியில் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிறு சிறு செலவுகள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். அதனால் குடும்பத்திலையும் உங்களுக்கு நன்மதிப்பும் சந்தோஷமும் ஏற்படும். இரவு 10 மணிக்கு மேலே கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். பிரிந்த கணவன் மனைவிக்குள் மீண்டும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேத்திக்கு காலை வரை 2 பேரும் சண்டை போட்டிருப்பீங்க, இல்லை இன்றைக்கி காத்தால கூட சண்டை போட்டிருப்பீங்க, வாக்குவாதம் இருந்திருக்கும். ஆனால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்குவாதம். ஆனால் இன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா என்னமோ சண்டை போட்டால் மாதிரியே இருக்காது. 2 பேருமே அவ்வளவு சந்தோஷமாக சிரித்து பேசுவீங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். குழந்தைகளின் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுனால நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை வாடகைக்கு கொள்ளலாமா, இல்லை ஒரு போர்ஷன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். அறிவை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் மற்றும் எதிரிகள் கூட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண பாக்கிகள் வசூலாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக நீங்கள் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ, ஏசிஎஸ் இந்த மாதிரி படிப்பு படிச்சிருக்கீங்க, ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்க, ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்கன்னா
உங்களுடைய திறமைக்கு உண்டான வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 10 மணிக்கு மேல 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது உங்களுடைய உடல் ரீதியான சோர்வுகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, உத்தியோக ரீதியான, அதுவும் குறிப்பா பெண்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பெண்கள் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். நன்மைகள் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. செலவை குறைக்கக்கூடிய நேரம், செலவு குறைஞ்சு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். வழக்குகளில் வெற்றி அடைவதன் மூலமாக பூர்வீக சொத்திலிருந்து பங்கு வரத்துக்கு உண்டான நேரம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்க வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். ஏன்னா இப்ப வேலை கிடைச்சாதான் இந்த வருஷ கடைசியில உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட நீங்க அடுத்த 8 மாசம் உழைக்க வேண்டிய நேரம். அந்த உழைப்புக்குண்டான ஊதியம் இந்த வருஷ கடைசியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சார், அடுத்த வருஷம் விவசாயம் மகசூல் வரணும் அப்படின்னா இந்த வருஷம் விதைச்சாதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில அல்லது தந்தை வகையில இருந்த மனக்குழப்பம் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதாவது 3ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டார். மனசுல ஒரு விதமான பதட்டம் இருக்கும். ஆனால் தந்தையை பற்றிய கவலை இருக்காது. தந்தையின் பேச்சில் இருக்கக்கூடிய விரக்தி மனப்பான்மையை போக்குவதற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபத்தை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானமா பேசுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவிலும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன, நீங்க கொஞ்சம் அதிகாரமா பேசுவீங்க. அதுதான் பார்க்குறவங்களுக்கு என்னமோ நீங்க டாமினேட் பண்றதா தோணும். மற்றபடி எந்த கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில அல்லது தாய் வழியில பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். சொத்து கைக்கு வரத்துக்கு உண்டான நேரம். அதனால நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முயற்சிகள், குறிப்பா பூமி தொடர்பான தொழில் செய்யறவங்க, விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடினமான முயற்சியின் மூலமாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். வியாபாரத்துல வளர்ச்சி, தந்தை வழியில உதவிகள். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் புதுசா வந்து நான் உதவி பண்றேன், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு பக்கபலமா இருந்து செயல்படுறதுக்கு உண்டான நேரம். இதன் மூலமாக உங்களுக்கு மனசுல தைரியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக இருந்த இழுபறி பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு செலவு ஏற்பட்டாலும் அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. இத்தனை நாளா வழக்குல நஷ்டம்தான் ஏற்பட்டுட்டு இருந்தது. இப்போ வழக்குல செலவானாலும் வருமானத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள். ஏன்னா நாளைக்கு உங்க ராசிக்குள்ள செவ்வாய் வராரு, நாளைக்கு சாயந்தரத்துக்கு மேல. இதனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த வெற்றி கிடைச்சாதான் நாளைக்கு அந்த முன்கோபத்துக்கு மரியாதை. வெற்றி கிடைக்கல அப்படின்னா உங்க கோபத்துக்கு மரியாதை கிடைக்காதனால அவமானம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான செலவுகள் அல்லது உத்தியோக ரீதியான தடுமாற்றங்கள், நீங்கள் வேலையில் இருக்கீங்க, யாரோ பண்ணின தப்புக்கு உங்களை பலிகடா ஆக்கியிருக்காங்க, நீங்கள் வேலையில் இருக்கீங்க, பண விவகாரங்களில் அதுவும் குறிப்பாக நீங்கள் பணம் சார்ந்த பணம் புழங்குற இடத்துல இருக்கீங்கன்னா அந்த பணத்தில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டதுன்னா நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இன்றைக்கி அந்த பனிஷ்மெண்ட்டிலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும், சந்தோஷம் அதிகரிக்கும், அந்த இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இல்லாட்டி அந்த இடத்துல யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படும். அறிவார்த்தமான வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கறிஞர்கள் வெற்றிக்கு வாகை சூடுவார்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். மனசுல சந்தோஷமான செய்திகள் வரும். என்ன காரணம் அப்படின்னா, நாளைக்கு செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வராரு. அதனால கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கும். ஆனால் அந்த பதட்டம் சந்தோஷமான செய்திகளால் வரக்கூடிய பதட்டமாக இருக்கும். மாலைக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும்போது, அதாவது இன்னைக்கு ராத்திரி 10:40 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது தொழில் ரீதியான மாற்றங்கள், வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும் அல்லது தொழில் ரீதியான மாற்றங்களுக்காக முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால மன நிம்மதியை தரக்கூடிய செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குடும்பத்தில் மன நிம்மதி தரும், சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ராசிக்குள்ள சூரியன் வந்துட்டாரு. உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பும் தைரியமும் ஏற்படும். அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். 4-7 கூடிய புதன் ராசியில் நீச்சமாக இருக்கிறதுனால உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த கெடுபலனும் இல்லை. அந்த அசதிக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்கள் உடம்புல இருந்த வியாதியின் தாக்கம் தான். அந்த வியாதியின் தாக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இன்று மாலைக்கு பிறகு மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வருமானம் பற்றிய பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலையிலிருந்தே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். வருமானத்தின் காரணமாக லாபங்கள் பெருகக்கூடிய நேரம். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே சமயம் உங்களுடைய ரகசிய செலவுகள் அல்லது யாருக்கும் தெரியாமல் சில செலவுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செலவுகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் திடீர் பேச்சுவார்த்தைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை, பட் சமாளிச்சிருவீங்க. இனிமையான வார்த்தைகள் மூலமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கடல் கடந்தோ இல்லை வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வரும். வியாபாரத்தின் மூலமாக லாபம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு இன்று வருமானம், குடும்பம் சார்ந்த வார்த்தை சார்ந்த வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் அசௌகரியம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த அசௌகரியத்திலிருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ராசியில சூரியன் புதன் சேர்க்கை. புதன் நீச்சமாக இருக்கார். 4-7 கூடிய புதன் நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் அல்லது வண்டி வாகன வகையில் செலவுகள் அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட செலவுகள், பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு தந்தை வழியிலோ இல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியிலோ உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு மனை சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். உறவுகளின் வருகை, நண்பர்களின் ஆதாயம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்று இரவுக்கு மேல் நல்ல செய்திகள் வந்து வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய, வருமானத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.